வணக்கம். கதிரவனின் காலை நேர தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் டெங்கு நுளம்பு தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் ஜனவரி மாதம் முதல் மே மாதம் 18ஆம் தேதி வரை 1264 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். மாவட்டத்தில் ஓட்டமாவடி, மட்டநகர் மற்றும் கோரளைப்பற்று மத்திய பிரதேசங்களில் அதிகளவான நோயாளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் மே மாதம் 18ஆம் தேதி வரை 161 நோயாளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். தேசிய டெங்கு வாரத்தினை முன்னிட்டு ஓட்டமாவடி, வாழைச்சேனை, செங்கலடி, ஏறாவூர், மட்டநகர், களவாஞ்சிக்குடி ஆகிய பிரதேசங்களில் விசேட டெங்கு எதிர்ப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் டெங்கு நோய் பரவும் அபாயமுள்ள சூழல் அகற்றப்பட்டு வருகின்றனர். மாவட்டத்தில் டெங்கு நோயினால் ஒருவரின் மரணம் பதிவாகியுள்ளது என்றும் மக்கள் சற்று விழிப்புடன் செயல்பட்டு வீடுகளில் நீர் தேங்கி இருக்கும் பொருட்கள் போன்றவற்றை அகற்றி டெங்கு நுளம்புகள் பெருகுவதற்கு இடம் கொடுக்காத வகையில் சூழலை வைத்துக் கொள்ளுமாறு மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையில் டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். வடக்கிலும் தெற்கிலும் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக இனவாதம் தலைதூக்கியுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். 16வது ராணுவ வெற்றி தேசிய நிகழ்வில் கலந்து கொண்டு இதனை தெரிவித்த அவர், இந்த இனவாதம் பலத்தை கைப்பற்றும் நோக்கில் பயன்படுத்தப்படுவதாக தெரிவித்துள்ளார். ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டையில் அமைந்துள்ள ராணுவ நினைவு சின்னத்துக்கு முன்பாக ராணுவ வெற்றி தேசிய நிகழ்வு நேற்று பிற்பகல் 4 மணிக்கு ஆரம்பமானது. இந்த நிகழ்வில் முப்படை தளபதிகள், அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் தொடர்ந்தும் உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க, நாட்டை கட்டியெழுப்புவதற்காக சகலரும் ஒன்றிணைந்துள்ள இந்த தருணத்தில் மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்படாது இருக்க அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என தெரிவித்துள்ளார். இன மதம் என்ற பேதமின்றி நாட்டுக்காக போரிட்டவர்களை தினமும் நாம் நினைவு கூற வேண்டும். நாடு அவர்களுக்கு கடன்பட்டுள்ளது. யுத்தம் என்பது பாரிய அழிவுகளையும் இழப்புகளையும் மட்டுமே ஏற்படுத்தக்கூடியது என்பதை என்னை காட்டிலும் களம் நின்று போரிட்ட இராணுவத்தினர் நன்கு அறிவார்கள். யுத்தத்தில் போரிட்ட படையினரின் நோக்கம் யுத்தம் வேண்டும் என்பதல்ல, மாறாக சமாதானத்தை எதிர்பார்த்தே அவர்கள் போரிட்டனர். வடக்கு கிழக்கு என்ற பேதமின்றி இந்த போரினால் பாரிய இழப்புகள் ஏற்பட்டுள்ளன. எந்தவொரு பெற்றோருக்கும் தமது பிள்ளைகள் பெறுமதியானவர்கள். மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்படுவதை தடுத்து அமைதியானதொரு நாட்டை எதிர்கால சந்ததிக்கு கையளிப்பதே தற்போதுள்ள அனைவரதும் பொறுப்பாகும். எனவே சந்தேகம், கோபம், வெறுப்பு என்பவற்றை கலைந்து சகோதரத்துவம், கருணை, பாசம் மிக்க நாட்டினை அனைவரும் உருவாக்க வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கல்வி பொதுதராதர சாதாரணதர பரீட்சை பொறுப்பேற்றை கருத்தில் கொள்ளாமல் 2025ஆம் ஆண்டுக்கான உயர்தர தொழில்துறை பாடநெறிக்கு மாணவர்களை 12ஆம் தரத்துக்கு இணைத்துக் கொள்வதற்காக கல்வி அமைச்சினால் விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. இந்த தொழில்துறை பாடத்திட்டம் 13ஆம் ஆண்டு சான்றளிக்கும் கல்வி திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படுகின்றது. கல்வி அமைச்சின் அறிவிப்பின்படி இந்த சேர்க்கையில் மாணவரின் காப்போத்த சாதாரணதர பரீட்சை பெறுபேறுகள் எவ்வித தாக்கமும் ஏற்படாது. இந்த பாடநெறிக்கு இணையும் மாணவர்களுக்கு கீழ்வரும் தொழில்துறை விடயங்களை கற்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்களை உள்வாங்கும் பாடசாலைகளின் பட்டியலும் விண்ணப்ப படிவமும் கீழே இணைக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கில் தற்போது பாதுகாப்பு ஏற்பாடுகளில் பல குறைபாடுகள் இருப்பதாக பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு நேற்று வழங்கிய தனிப்பட்ட நேர்காணலின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு இடங்களில் ராணுவ முகாம்களை அகற்றுவதையும் யாழ்ப்பாணத்தில் உள்ள பலாலி உயர் பாதுகாப்பு வலயம் வழியாக செல்லும் வீதியை திறப்பதையும் ராணுவ சீருடையில் இருந்த ஒருவனாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் பொன்சேகா தெரிவித்துள்ளார். அத்துடன் ராணுவத்தை முகாம்களுக்குள் அடைத்து வைப்பது ஆபத்தானது என்றும் வெளிநாடுகளில் உள்ள புலம்பெயர்ந்தோர் யாழ்ப்பாணத்தில் 10 தற்கொலை குண்டுதாரிகளை உருவாக்கும் திறன் கொண்டவர்கள் அல்ல என்று நினைக்கக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறு உருவாக்கப்படும் பயங்கரவாதிகள் சகாரனை போல தாக்குதல்களை தொடங்கினால் நூற்றுக்கணக்கான முகாம்கள் மீண்டும் நிறுவப்பட வேண்டியிருக்கும் என்றும் அத்தகைய நிலைமை ஏற்படுவதை முன்கூட்டியே தடுக்க வேண்டும் எனவும் சரத் பொன்சேகா கூறியுள்ளார். 2025ஆம் ஆண்டில் இதுவரை இடம்பெற்ற 944 விபத்துகளில் 1007 பேர் உயிரிழந்துள்ளனர். நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க இதனை தெரிவித்தார். இதன்போது போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறுகையில், விபத்துகளை கட்டுப்படுத்துவதற்காக மதுபோதையில் வாகனம் ஓட்டுவோரை கைது செய்வது, கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுவோரை கண்டறிவதற்கான நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொள்வதாக தெரிவித்தார். அதன்படி ஜனவரி 1ஆம் தேதி முதல் மே 18ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில் மதுபோதையில் வாகனம் ஓட்டிய 26,413 பேர் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார்.
நேற்று முதல் அமலுக்கும் வரும் வகையில் 10,093 ஆணையிடப்படாத அதிகாரிகள் மற்றும் ராணுவ அதிகாரிகளுக்கு உத்தியோகபூர்வ பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டுள்ளன. 16வது போர் வீரர் தினத்தில் கொண்டாட்டங்களை முன்னிட்டு பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டுள்ளன. இது ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரோட்ரிகோவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக 4 மாவட்டங்களில் 187 குடும்பங்களைச் சேர்ந்த 685 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. புத்தளம், மன்னார், திருகோணமலை மற்றும் காலி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளனர். பெய்து வரும் மழை காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்களினால் குறித்த மாவட்டங்களில் 177 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வாழைச்சேனையில் டெப்பர் உளவு இயந்திர மோட்டார் சைக்கிள் விபத்தில் நபர் ஒருவர் ஸ்தலத்திலேயே மரணமடைந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஓட்டமாவடி நாவலடி பிரதான வீதியில் வைத்து இடம்பெற்றுள்ளது. குறித்த வீதியில் பயணித்த டிப்பர் வண்டியும் உளவு இயந்திரமும் மோட்டார் சைக்கிளும் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. இதில் உளவு இயந்திர சாரதி உயிரிழந்துள்ளார். இவ்விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாழைச்சேனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த ஆண்டில் இதுவரை 46 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மெனதுங்க தெரிவித்துள்ளார். இந்த சம்பவங்களில் 31 சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களின் தூண்டுதலால் நடந்தவை என நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் கூறுகையில், ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களின் தூண்டுதலால் நடந்த 31 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் 100க்கும் மேற்பட்ட சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட 41 துப்பாக்கிகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் 27 பிஸ்டல் வகை துப்பாக்கிகள் எனவும் மீதி 14ஆம் டி 56 ரக துப்பாக்கிகள் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். திருகோணமலை ஈச்சலம்பேட்டை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட காட்டுப்பகுதியில் கொகையின் போதைப்பொருள் என சந்தேகப்படும் போதைப்பொருள் பொதியொன்று ஞாயிற்றுக்கிழமை போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. போலீஸ் விசேட அதிரடிப்படையின் வாகரை முகாமுக்கு கடற்படை அதிகாரிகளுக்கும் கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே குறித்த போதைப்பொருள் பொதி கைப்பற்றப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட கொகையின் போதைப்பொருள் பொதி ஈச்சலம்பேட்டை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளை ஈச்சலம்பேட்டை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நீதவானின் அலுவலக அறையில் ரகசியமாக பாலியல் உறவில் ஈடுபட்டதால் கடுவெல நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் அலுவலக அறை சீல் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடுவெல நீதவான் நீதிமன்ற நீதவான் தொடர்பாக நீதி சேவைகள் ஆணைக்குழுவுக்கு கிடைத்த பல முறைப்பாடுகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளுக்கு அமைய அவரது அலுவலகம் அறை சீல் வைக்கப்பட்டுள்ளது. நீதி சேவைகள் ஆணைக்குழுவில் உத்தரவின் பேரில் அலுவலக அறை சீல் வைக்கப்பட்டுள்ளதாக கடுவெல போலீசார் தெரிவித்துள்ளனர். கடுவல நீதவான் மற்றும் பதில் நீதவான் தலைமை வழக்கறிஞர் ஆகியோர் நீதவானின் அலுவலக அறையில் ரகசியமாக பாலியல் உறவில் ஈடுபட்டதை அடிப்படையாக கொண்டு இந்த சம்பவம் அமைந்துள்ளது. இந்த சம்பவம் நீதிமன்ற சக ஊழியரால் வீடியோவாக பதிவு செய்யப்பட்டு நீதி அமைச்சகம் மற்றும் நீதித்துறை சேவை ஆணையகத்துக்கு அனுப்பியதில் விசாரணை நடத்த கோரப்பட்டுள்ளது. அதன்படி நீதித்துறை சேவை ஆணையம் அலுவலக அறைக்கு சீல் வைத்து நீதவானின் சேவையை இடைநிறுத்தியுள்ளதுடன் நீதிமன்றத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதேவேளை சம்பந்தப்பட்ட நீதவான் நேற்றைய தினம் வந்து தனது தனிப்பட்ட உடைமைகளை எடுத்துக்கொள்ள அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் சந்தேக நபரின் தந்தை ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தராகவும் மறைந்த புகழ்பெற்ற பௌத்த தத்துவ அறிஞர் பேராசிரியராகவும் இருந்தவர் எனவும் கூறப்படும் நிலையில் அலுவலகத்தில் பாலியல் உறவில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நிலவும் அசாதாரண காலநிலை காரணமாக ஏற்பட்ட மழை மற்றும் மின்னல் தாக்கத்தினால் யாழ்ப்பாணத்தில் 17 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிபலிப்பாளர் தெரிவித்துள்ளார். அந்த வகையில் மழை அனர்த்தத்தால் நெடுந்தீவு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட J3 கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் J6 கிராம சேவகர் பிரிவில் அடிப்படை கட்டமைப்பு ஒன்றும் சேதமடைந்துள்ளது. இதே நேரம் கரவட்டி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட J356 கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 3 மழையினால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடு ஒன்றும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. அத்துடன் சாவகச்சேரி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட J304 கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 3 பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடு ஒன்றும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. J328 கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடு ஒன்றும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. மேலும் J305 கிராம சேவகர் பிரிவில்
பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் மின்னல் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடு ஒன்றும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் அதிசொகுசு வாகனங்கள் ஏலமிடப்பட்ட சம்பவம் தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த முறைப்பாட்டை சுவர்ண பூமி தேசிய இயக்கத்தின் தலைவர் அசங்க ருவன் பொதுப்பிட்டிய லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தில் செய்துள்ளார். வாகனங்களின் விலை மனு கோரல் செயல்முறை மூலம் வழங்கப்பட்டதாகவும் மதிப்பிடப்பட்ட பெறுமதி மிக குறைவாக இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் விலை மனு கோரல் மதிப்பீடு குறைவாக இருப்பதனால் வாகனங்களுக்காக வழங்கப்படும் பணம் போதுமானதாக இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். எனவே மீண்டும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ள வாகன ஏலங்களை நிறுத்த நடவடிக்கை எடுக்குமாறு சுவர்ண பூமி தேசிய இயக்கம் கோருவதாக அவர் குறிப்பிட்டார். யாழ்ப்பாணத்தை விபத்தில் சிக்கிய இளைஞர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். ஊரலை கிழக்கு சுன்னாக பகுதியைச் சேர்ந்த செல்வராசா அனிஸ்டன் வயது 29 என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த இளைஞனும் அவரது நண்பரும் கடந்த 11ஆம் தேதி யாழிலிருந்து பருத்தித்துறை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். வீதியில் சென்ற வாகனம் ஒன்றை முந்தி செல்ல முற்பட்ட நிலையில் இதன்போது பருத்தித்துறை பக்கத்திலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி வந்த மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்துக்குள்ளாகி காயமடைந்துள்ளனர். காயமடைந்த 4 பேரும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் 3 வீடு திரும்பினர். இருப்பினும் குறித்த இளைஞர் சிகிச்சை பலனின்றி நேற்று காலை உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார். கடந்த 2020ஆம் ஆண்டு தொடக்கம் 2025ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் போலீஸ் தடுப்பு காவலில் இருந்த 49 பேர் மரணித்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. போலீஸ் தடுப்பு காவலில் இருக்கும் சந்தர்ப்பத்தில் போலீசாருடன் அனாவசிய மோதல்களை ஏற்படுத்திக் கொள்ளாமல் தவிர்த்துக் கொள்வது குறித்தும் பொதுமக்களை தெளிவூட்டும் வகையில் குறித்த நிகழ்வை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு ஏற்பாடு செய்திருந்தது. அதன்போது வெளியிடப்பட்ட தகவலின் பிரகாரம் கடந்த 5 வருடங்களுக்குள் போலீஸ் தடுப்பு காவலில் 49 மரணங்கள் நிகழ்ந்துள்ளன. அதேபோன்று போலீசாருடனான மோதல்கள் காரணமாக மேலும் 30 பேர் உயிரிழந்துள்ளனர். இனிவரும் காலங்களில் இவ்வாறான மரணங்கள் ஏற்படுவதை தடுக்க தேவையான வழிகாட்டல்களை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் வழங்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் தேவையை பூர்த்தி செய்ய போதுமான அளவு உப்பு உற்பத்தி செய்யப்படுவதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். இருப்பினும் எதிர்பாராத மழையினால் உப்பு அறுவடை உருகி இடையூறுகள் ஏற்பட்டதாக அவர் கூறியுள்ளார். அதன்படி போதுமான அளவு உப்பு இறக்குமதி செய்யப்பட வேண்டியுள்ளது என்று கூறிய அவர் இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு இருப்பு இன்று நாட்டுக்கு வந்து சேரும் என்று தெரிவித்துள்ளார். இந்நிலையில் உப்பு தட்டுப்பாட்டுக்கு நுகர்வோரின் தேவையற்ற அச்சமே காரணம் என லங்கா உப்பு நிறுவனத்தின் தலைவர் டி நந்தனதிலக தெரிவித்துள்ளார். இதுதான் அவர்களை அதிகளவில் உப்பை கொள்வனவு செய்ய வழிவகுத்துள்ளதாகவும் இதனால் உப்பு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் புதன்கிழமைக்குள் போதுமான அளவு உப்பை நாட்டுக்கு கொண்டு வந்து சந்தைக்கு விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.